இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு எந்த நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டு எது பெருசு அப்படின்னு கேட்பாங்க. சரி, இந்த கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டுருங்க. சரியா? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 2/3, 3/4, 4/5, 6/7. ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். 1, அதாவது 3 - 2 1, 4 - 3 1, 5 - 4 1, 7 - 6 1. ரைட்டா? இப்போ எல்லாத்துக்குமே காமனாக 1 வந்து நமக்கு கிடைக்குது. சரி, ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எதை செலக்ட் பண்ணால் எது பெரிய ஃப்ராக்ஷனோ அதுதான் பெரிய நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்போது 6/7 தான் இதில் லார்ஜஸ்ட் ஒன். ஓகே, அடுத்த கொஷின். இப்போது இதில் எது லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன்? ரைட்டா? இது பாருங்கள். 4/5, 6/8, 3/7, 1/2. சரி, இப்போது இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். 1, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். 8ல் 6 கழிச்சா 2, 3ல் 7ல் 3 கழிச்சா 4. ரைட்டா? 2ல் 1 கழிச்சா 1. ரைட்டா? இப்போ போன சம்மில் எல்லாமே 1 வந்துச்சு நமக்கு, அதாவது வித்தியாசங்கள் வந்து சமமாக இருந்தது. இதில் வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எதுக்கு? இந்த 1 2 4 1 இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. இப்போது 1 2 4 1 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 4 வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ நம்ம எல்சிஎம் வந்து 4. அப்போது இந்த 1 கூட எதை பெருக்கினா 4 வரும்? 1 × 4 4. ஸோ அப்போது 4 × 4 பெருக்கிங்க 16. ரைட்? அப்போது இந்த 2 கூட எதை பெருக்கினா 4 வரும்? 2 × 2 4. ஸோ அதேமாரி 6 × 2 எத்தனை வரும்? 12. ரைட்? அப்போது இந்த 4 இருக்குது. 4 கூட எதை பெருக்கினா 4 வரும்? 4 × 1 4. ஸோ அதேமாரி இங்கே 3 × 1 3. ரைட்டா? இங்கே 4 இந்த 1 கூட எதை பெருக்கினா 4 வரும்? 1 × 4 4. ஸோ அப்போ இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 × 4 4. இப்போது 4. ஸோ இப்போ இதில் எது பெருசு பாருங்கள்? 16 தான் பெருசு. ஸோ நம்ம 16 பெருசு எதுக்கு கொடுக்குது? 4/5 தான் பெரிய நம்பர். ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் எது லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ 8/9, 7/15, 10/13. ரைட்? இப்போ எடுத்து வித்தியாசம் பாருங்கள். 9ல் 8 கழிச்சா 1, 15ல் 7 கழிச்சா 8, 13ல் 10 கழிச்சா 3. ரைட்டா? சரி, ரைட்டு. இதுலேயும் இந்த வித்தியாசங்கள் வேகமாக இருக்கிறனால என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? இந்த 1 இந்த 8 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 1 8 3க்கு எல்சிஎம் என்னது? 24. ஓகேவா? இப்போ எல்சிஎம் வந்து இதுக்கு வந்து 24. ஓகே, இப்போது இந்த 1 கூட எதை பெருக்கினா 24 வரும்? 24. சரியா? சரி, அப்போது இந்த 8 கூடயும் அதே 24 பெருக்கிடுங்க. ரைட்டா? அப்போது 24 × 8 எவ்வளோ வரும்? 24 × 8 4 8 32, மீதி 3 8 16 19 192. ரைட்? அப்போது இந்த 8 கூட எதை பெருக்கினா 24 வரும்? 8 × 3 24. ஸோ அதேமாரி இந்த 7 கூட 3 பெருக்கிடுங்க. இப்போ 7 × 3 21. ரைட்? 21. அடுத்து இது 3 கூட எதை பெருக்கினா 24 வரும்? 3 × 8 24. ஸோ அதேமாரி இங்கே 10 கூட 8 பெருக்கிடுங்க. 10 8 80. அப்போது 192 21 80. இது எது பெருசு? இதுதான் பெருசு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் தான் பெருசு. 8/9 தான் பெரிய நம்பர். ரைட்? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எது லார்ஜஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னு பாருங்கள். 8 × 5 2 பெருக்கிங்க. சரியா? 40. 7 × 6 42. ரைட்டா? 10 × 3 30. 11 × 2 22. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இந்த மாதிரி பெருக்கி போட்டாலே போதும். இப்போது இதில் எது பெருசு இருக்குது? 42 தான் பெருசு. ஸோ √7 + √6 தான் லார்ஜஸ்ட் ஒன். ஓகேவா? சரி, அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்? போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பாருங்கள். போன சம்முக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது, இந்த சம்முக்கு மைனஸ் இருக்குது.
ரைட்டுங்களா? இது எப்படி செய்யணும் பாருங்கள். இப்போது 19 × 17 எவ்வளோ ஆகும்? 323. ரைட்டா? 13 × 11 143. ஓகே. 7 × 5 35. 5 × 3 15. ரைட், ஓகேவா? ரைட். இப்போது இதில் என்னென்னா மேலே இருக்கிற ப்ளஸ்ஸு காமனாக்கு, இதில் மைனஸ் காமனாக்கு. ஸோ இதில் எப்படி எழுதணும்னா போனதில் நம்ம எது பெருசாகுதோ அதுதான் போடணும். இதில் மைனஸ் சிம்பிள் இருக்கனால என்னென்னா எது ரிவர்ஸில் போடணும். இப்போது 15 தான் இதில் வந்து சின்னது. ரைட்டா? 323 பெருசு. இப்போது இது நம்ம என்ன எழுதணும்னா பெரிய நம்பருக்கு எதுன்னு கேட்டாச்சுன்னா 15 தான் போடணும். அதாவது √5 - √3. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸில் வரும். ப்ளஸில் இருந்துச்சுன்னா எது பெரிய நம்பருக்கோ அதை எழுதணும் பெருசுக்கு, அதாவது லார்ஜஸ்ட்டுக்கு. மைனஸ் இருந்ததுன்னா எது சின்னதாக வருதோ அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் இப்போ பாருங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இது எப்படி செய்யலான்னு. இப்போது இந்த √3 அப்படிதான் எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 4 ரூட்டுக்குள்ளே 3 இருக்குது இல்லையா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா 4 1/3. ரைட்டா? சரி, அடுத்தது 2. இந்த ரூட்டு வெகுமனையாக கொடுத்துச்சுன்னா உள்ள 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 1/2. ரைட்டா? அடுத்து 3 ரூட்டுக்குள்ளே 6 இருக்குது. அப்போது 1/6. ரைட்டா? இங்கே 5 ரூட்டுக்குள்ளே 4 இருக்குது, அதை 1/4ன்னு எழுதுவோம். ரைட், ஓகே. சரி, இப்போ பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த எல்சிஎம் எடுத்துக்கணும். எதுக்குன்னு எல்சிஎம் எடுக்கணும்னா 3 2 6 4. 3 2 6 4. ரைட்டா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் என்ன வரும்? 3 2 6 4க்கு எல்சிஎம் வந்து 12. ரைட், ஓகேவா? சரி, ரைட். இப்போது இது கூட எதை பெருக்கலாம்? 12 வரும். 3 × 4 12. சரியா? ரைட். 3 × 4 12 வரும். ஸோ அதேமாதிரி 1 × 4 மேலே 4 பெருக்கணும். அப்போ கீழே பாருங்கள், இதுக்கு பாருங்கள் 2 × 6 12. அதுமாதிரி மேலே 1 × 6. ரைட்டா? இப்போ இதில் 6 × 2 12. அதனால் மேலேயும் 2ஆல் பெருக்கணும். இங்கே 4 × 3 12. அதனால் மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ரைட்டா? சரி, ரைட்டு. அப்போது இது எல்லாமே 12 வந்துடும். அப்போது ஈக்குவல், அதை அடிச்சுக்கலாம், கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அப்போது என்ன இருக்கும்? 4 1 × 4 4. 4/4. இப்போ 2 1 × 6 6. 2/6. அதுக்கடுத்து 3 1 × 2 2. 3/2. அப்போ 5 1 × 3 3. ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? 4/4 என்ன ஆகும்? 256. அப்போது 2 × 6 எவ்வளோ ஆகும்? 64. 3 × 2 அந்த 3/2 9. அப்போ 5/3 எவ்வளோ ஆகும்? 5 × 5 × 5 125. இப்போ இதில் எது பெரிய நம்பரு? 256. ஸோ 4√3 தான் பெரிய நம்பர். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஃபஸ்ட் 7வது கொஷினுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது ரூட்டுக்குள்ளே 3 இருக்குது, இது ரூட்டுக்கு வெளியில் இருக்குது. ரைட்டா? இது பாருங்கள், ரூட்டுக்குள்ளே 6 இருக்குது, இது ரூட்டுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த 3 ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். கொண்டு போனால் என்ன ஆகும்னா 2. இது உள்ளே கொண்டு போதோம்னா 2 3 ஆகும். அப்போது 3 × 3. சரியா? இது ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர்னால் 2. அதனால் 2 தடவை வருது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், √7. இந்த 3 ரூட்டுக்குள்ளே போகும்போது 2 3 வரும். 3 × 3. ரைட்டா? அடுத்து √5. 6 உள்ளே வரும்போது 2 தடவை வரும். 6. அடுத்து 20. இந்த 2 உள்ளே வரும்போது 2 தடவை வரும். ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள் 3 9 9 2 18. √18. அடுத்து பாருங்கள் 3 9 9 7 63. √63. அடுத்து 6 6 36. 36 5 180. ரைட்டா? அடுத்து 20 2 40 40 2 80. √80. இப்போ இதில் எது பெருசாக இருக்குது? √180. ஸோ நமக்கு ஆன்சர் இது 6√5. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள் எப்படி செய்யலான்ட்டு. இப்போ இது எல்லாமே 17ஆல்
மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இது பாருங்கள் 17 2 34, இது 17 3 51 ஆகும். ஸோ இது எப்படி எழுதுறான் 3 2 × 17 ரைட்டா. 2 17 34. அடுத்து பாருங்கள் 2 3 × 17 ரைட்டா. 3 × 17 ரைட்டா. அடுத்து 7 17 ரைட்டா. 2 17 34 வந்துடும். 3 17 51, இங்கே 17. ஸோ இங்கே 17 எல்லாத்துலேயுமே காமனாக்கு கேன்சல் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும் 3 ஸ்கொயரு 2 க்யூபு இங்கே 7. இப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ ஆகும் 9, 2 க்யூப் எவ்வளோ ஆகும் 2 × 2 × 2 8, அப்போ 7. இப்போ இதில் எது பெருசு 9. ஸோ 3 power 34 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இந்த சம் எப்படி செய்யணும் பாருங்கள். அதாவது 0.09 0.09 இது உள்ள ஒன்று இல்லைன்னா 2 இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டா. சரி ரைட்டு. அப்போது இது ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர்னால் 2 முறை. அப்போ இது எப்படி எத்தனை 2 3 × 3 9 ஆகும் ரைட்டா. அப்போது இதுக்கு வந்து 3 போட்டுக்கலாம் ரைட். இங்கே புள்ளி வைக்கணும் சரியா. இங்கே 2 புள்ளி தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது இங்கே எங்கே புள்ளி வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட்னா 2. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது சரியா. அப்போது 2 ÷ 2 எவ்வளோ ஆகும் 1 சரியா. அப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். அப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு ரைட். அடுத்தது பாருங்கள் 0.064 க்யூப் ரூட் உள்ள 3 இருக்குது ரைட்டா. ஓகே, இப்போது க்யூப் ரூட்னா 3 முறை. அப்போது 4 × 4 × 4 64 வரும். ஸோ 4 எடுத்துக்கலாம் ரைட். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அதை பார்க்கணும். 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே எனக்கு க்யூப் இருக்குது. அப்போது 3 ÷ 3 அடித்தா 1. ஸோ இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ 0.4 ரைட்டா. ஓகேவா. அடுத்தது இது 0.5 மூணாவது. அடுத்தது எனக்கு 3/4. 3/4 என்ன அர்த்தம் 3/4 அர்த்தம். அதாவது 0.75 ஓகேவா. இப்போ 0.75. இப்போ எதில் எது பெருசு 0.75 ஓகேவா. அப்போது 3/4 தான் பெருசு. இது எப்படின்னா பாருங்கள் 1/2னா 6. அப்போது 0.50 ரைட்டா. 1/4னா 1/4. அப்போது எவ்வளோ ஆகும் 0.25 ரைட்டா. 3/4னா 3/4. 3/4னா 0.75 ரைட். ஓகேவா ரைட். அடுத்தது நம்ம இந்த மாதிரி சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சம் டைப்பை ரைட்டுங்களா. இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரைட். ஓகே, டிஎன்பிசியில் பழைய கொஷினில் கேட்டதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு இந்த மாதிரி கேட்டிருக்க சம்னா எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம்.